மே மாதத்தில் அதாவதுங்க யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார். இருக்கிறதுலே சூப்பரான விஷயமே அதுதான். யோகாதிபதி இவர் தான் வந்து யோகங்களை தரக்கூடியவர். அவர் ஆட்சி ஃபஸ்ட்டு பால்லாம் கரெக்டாக தான் போடுவான். இப்போ பாருங்க ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவர் 11ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்து பாதகாதிபதி வீட்டில் 4-5 பேருக்கு நகை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். ரெடியாக வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. பணம் வர்றதும் தெரியாது, செலவு ஆகிறதும் தெரியாது. தான் ட்விஸ்ட்டு. அடுத்ததாக பாதகாதிபதி சுக்கிரன் 12க்கு வருகிறார். கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் செலவு பண்ணாமல் இருங்க. ஏன்னா 12ஆம் ஏற்கனவே 11ல் சூரியன் தனாதிபதி உட்காந்துட்டு நம்மளை என்ன பண்ணுறா, நமக்குன்னு ஒரு ஆள் வந்து நமக்குன்னு ஒரு கேரக்டர் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே போனதுக்கப்புறமே பில்லு வந்துடும். பெரிய மனிதர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. நான்லாம் வெகு பணத்தை அந்த மாதிரி இழந்திருக்கேன். சொன்னால் கேளுங்க. உங்களால் முடியும்னா சொல்லுங்கள். அது என்னங்கிறத சொல்லுங்கள், நம்ம வேணால் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றோம். அவங்க கூச்சப்படாமல் உடனே கொடுத்துருவாங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த மே மாதம் நடக்கவிருக்கின்ற முக்கியமான சிறப்பு கிரக பயிற்சி பலன்களை பார்க்க வந்திருக்கேங்க. அவ்வகையில் மே 10ஆம் தேதி எல்லாம் செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுகிறார் மேஷத்தில். அதை முடிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. சூரிய பகவான் நகர்றார். வர்ற ஏப்ரல் 14லேருந்து மே 14 வரைக்கும் தான் அவர் மேஷத்தில் இருந்தார். இப்போ நகர்ந்த ரிஷபத்துக்கு போயிட்டார். இந்த பக்கம் சுக்கிர பகவான் மிதுனத்துக்கு போயிட்டார். மிதுனத்தில் சுக்கிர பகவான் குருவோடு சேர்ந்து தேவகுரு பிரகஸ்பதியோடு சேர்ந்திருக்கிறார். ஆக இத்தனை பயிற்சிகளும் சேர்ந்து ஒருத்தருக்கு என்னென்னலாம் தரப்போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் சிறப்புற அடுத்த லெவல் போக போகிறீங்க வாழ்க்கையில் என்பதை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். அவ்வகையில் மே மாதத்தில் அதாவதுங்க யோகாதிபதி ஆட்சி பெறுகிறார். இருக்கிறதுலே சூப்பரான விஷயமே அதுதான். யோகாதிபதி இவர் தான் வந்து யோகங்களை தரக்கூடியவர். அவர் ஆட்சி பெறுகிறார். ஆட்சி பெறும்போது என்ன ஆகும் அப்படின்னா, யோகங்கள் 5-10 கூடையவர் 5-10 கூடையவர் ஆட்சி. வாழ்க்கையிலே நண்பர்களே, நமக்கு எதெல்லாம் சிறப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குது, சரி சந்தோஷம், ரைட்டு. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நல்லா இருக்காங்க, கம்பெனியில் எல்லோரும் சப்போர்ட்டாக இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லிகிட்டே வரீங்க. உங்களுக்கு யார் தொழிலை கொடுக்குறாங்களோ, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸை கொடுக்குறவர் ஆட்சி பெற்று ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பவித்திரமாக ரொம்ப மகிழ்ச்சியோட 10 கூடைய செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு அருள் புரிகிறாருன்னா வாழ்க்கையில் அதை விட என்னங்க பெரிய விஷயம் வேணும்? காரணம் என்னவென்றால், என் பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா எனக்கே வருமானம் வரப்போகுது, நானே நல்லா இருக்க போகிறேன், எனக்கு வேறு எந்த சப்போர்ட்டுமே தேவையில்லையே வாழ்க்கையில். அப்போது அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. எந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணாலும் சரி சார், கடகராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலை அடைய போகிறீங்க. ராம்ஜி சார் நீங்களா பேசுகிறீங்க? என்னால் நம்பவே முடியலையே. இந்த மே மாதம் கடகராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே, இது என்ன கனவா நனவா? நீங்கள் நினைக்கிறது என் காதில் கேட்குது. இங்கே பாருங்க, வாழ்க்கை ஒரே மாதிரியே இருக்குமா? கடகராசிக்காரர்களுக்கு என்ன ஒரே மாதிரியே நாங்கள் சொல்லுவோமா? ஏன் உங்களுக்கு நல்லதே நான் சொல்ல மாட்டேனா? இந்த அடுத்த பாயிண்ட் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. 2 கூடைய சூரிய பகவான் 11க்கு வரார். என்ன எதோ சொல்லுவாங்கள்ல, கருப்பை ஃபஸ்ட்டு பால்லாம் கரெக்டாக தான் போடுவான். இப்போ பாருங்க ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி 2 கூடையவர் 11ஆம் இடத்துல புதனுடன் சேர்ந்து பாதகாதிபதி வீட்டில் மாற்றார். கடகராசிக்காரர்களே, இங்கே பாருங்கள், கடவுள் அருளாலே, கடவுளில் அளப்பரிய கருணையினாலே பணம் கொட்ட போகிறது நண்பர்களே. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வருகின்ற பணம் எல்லாம் அப்படியே என்ன சொல்லுவாங்கள்ல, யானை வாயில் போயிடுச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி வருகின்ற பணத்தை எல்லாம் பிடுங்குவதற்கு ஒரு ஆள் ரெடியாக இருப்பான். மிஸ்டர் ஸ்கேமர் ரெடியாக இருப்பான். இங்கே பாருங்க, நல்லா என்னெல்லாம் போன வருஷம் தான் நான் ஒரு ஸ்கேமில் நான் கூட மாட்டினேன். இதே மாதிரி தான் வந்து சொன்னாங்க, இதை டச் பண்ணினாங்க, டச் பண்ணோன்னா அக்கௌண்ட் வந்து காசு போயிடுச்சு. ரொம்ப சீக்கிரம் இப்போல்லாம் வந்து ரொம்ப அப்டேட்டட் வெர்ஷனாக அந்த ஸ்கேமர்ஸ்லாம் வராங்க. ஸோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எங்கிட்ட பெரிய காசு ஒன்றும் கிடையாது, அதிகபட்சம் ஒரு 5000-10,000 பேருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. இந்த நேரம் வேறு பணம் வர்ற நேரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வாங்க வாங்க, வழக்கம் போல் ராம்ஜி டைலாக் தான். என்ன சொல்லுங்கள்?
வாங்க வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், வாங்க தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலான்னு யாராவது கூப்பிட்டா மரியாதையாக ஓடி போயிரு. நானே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பணத்தை பார்க்குறேன். என் பணத்தை தயவு செய்து நண்பர்களே, உங்கள்கிட்ட பணம் வந்ததுங்கிறத யார்ட்டையும் சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த ப்ரோக்ராம் அவங்க போட்டுருவாங்க. நம்ம வீட்டில் மட்டும் சொல்லிடுங்களேன், நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட, நம்ம ஒய்ஃப் ஆளுங்கள்ட்ட மட்டும் சொல்லிடுங்களேன், பணம் வந்துருச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 2-3 கல்யாணத்துக்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கோம், 4-5 பேருக்கு நகை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கோம், ரெடியாக வச்சுருப்பாங்க லிஸ்ட்டு என்ன. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக இருங்க. பணம் வர்றதும் தெரியாது, செலவு ஆகிறதும் தெரியாது. தான் ட்விஸ்ட்டு. அடுத்ததாக பாதகாதிபதி சுக்கிரன் 12க்கு வருகிறார். கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது உங்களுக்கு தூக்கமே இருக்காது நண்பர்களே. ஒரு பரபரப்புலேயே வச்சுருப்பாங்க. அது என்னன்னு தெரில சார், எப்போ பார்த்தாலும் ஒரு பரபரப்புலேயே வச்சுருக்கானுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் உங்களுக்கு. யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல். எப்படி யூனிட் டு பி மோஸ்ட் கேர்ஃபுல் டியூரிங் திஸ் டைம். இந்த மே மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. 12ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் வரும் பொழுது உங்களுக்கு நிறைய தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். தேவையான செலவு தேவையில்லாத செலவுன்னு எப்படி குருஜி கண்டுபிடிக்கிறது? நீங்கள் பண்ணுறது பூராவே தேவையில்லாத செலவு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதையும் செலவு பண்ணாமல் இருங்க. ஏன்னா 12ஆம் ஏற்கனவே 11 சூரியன் தனாதிபதி உட்காந்துட்டு நம்மளை என்ன பண்ணுறா, நமக்குன்னு ஒரு ஆள் வந்து நமக்குன்னு ஒரு கேரக்டர் நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்காகவே வராங்க. இதில் 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும் பொழுது நமக்குன்னு ஏதாவது ஒரு செலவு ஏற்பட்டு நடந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது தூக்கம் வராது, தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படும். பெருமைக்காக ஏதாவது பண்ணுறேன்னு இருப்பீங்க, அது பார்த்துக்கலாம், இந்த விழா எவ்வளோன்னு சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கலாம் அப்படிம்பீங்க. போனதுக்கப்புறமே பில்லு வந்துடும். பெரிய மனிதர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. நான்லாம் வெகு பணத்தை அந்த மாதிரி இழந்திருக்கேன். சொன்னால் கேளுங்க, உங்களால் முடியும்னா சொல்லுங்கள், அது என்னங்கிறத சொல்லுங்கள், நம்ம வேணால் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றோம். அவங்க கூச்சப்படாமல் உடனே கொடுத்துருவாங்க. ஆமாங்க ஐயா, வர அம்மாவாசைக்கு அன்னதானம் பண்ணுறோம், உங்கள் பேரால் பண்ணுறோம், ஒரு 10,000 ரூபா கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்து பண்ணுங்க. இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஒரே நல்ல மே மாதம் சூப்பருங்க. பணம் வருங்க, பிரமாதமாக வருங்க. ஆனால் நீங்களாக போய் வழியக்க போய் எந்த கேஸ்லையும் மாட்டிக்காதீங்க, இருக்கிற பணம் போயிடும். ஜாக்கிரதை. என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீமடம் அதுக்குன்னு ஒரு புராதனமான வரலாறு உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 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 10 வருடமாக இந்த மட்டத்தில் தினசரி ஹோமங்கள் நடக்குது. இது வரைக்கும் உலகத்தில் வேறு எங்கேயும் இவ்வளோ தூரம் டெய்லி ஹோமம் நடக்கிற இடம்னு ஒன்று கிடையாது. பெரிய பெரிய கோயிலில் கூட என்றைக்காவது அமாவாசைக்கு பண்ணுவாங்க, பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரியும். ஆனால் தினமும் வேள்வி நடக்கிற ஒரே மடம் நமது ஸ்ரீமடம். இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தன், இந்த சாத்தனுக்கு உலகம் ஃபுல்லாக வேறு எங்கேயுமே கிடையாது. கேரளாவில் ஒரு 100 கோயில் இருக்கலாம். ஆனால் நம்ம சவுத் இந்தியா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிறப்பான டெம்பிள். அது பேர் ஸ்ரீமடம்னு பேர். இங்கே விஷ்ணுமாய சாத்தன் எழுந்தருள் இருக்கிறார். கேட்பவருக்கு கேட்கும் வரத்தை சொல்லின் வார்த்தை முடியும் முன்னே தருகிறார். என்ன கேட்டாலும் தருவார். ஒரு தடவை இந்த ஸ்ரீமடத்துக்கு வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை இல்லாமல் இருக்கலாம், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக வேணால் இருக்கலாம். அந்த ப்ராப்ளத்திற்கு இந்த ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாய சாத்தனுக்கு உங்கள் பேர் வச்சு ராசி நட்சத்திரம் வச்சு நாங்கள் 48 days ஹோமங்கள் பண்ணுவோம். தினமும் ஹோமங்கள் பண்ணுவோம். நீங்கள் இந்த கூகுள் மீட் லிங்க் வழியாக அந்த ஹோமத்தை பார்க்கலாம். 48 நாள் இந்த ஹோமத்துக்கு வாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரக்ஷ யந்திரம்லாம் கொடுப்போம். நீங்கள் வீட்டில் வச்சு வழிபடலாம். எப்பேற்பட்ட பிரச்சனை, புற்றுநோய் வரைக்கும் இங்கே வந்து சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நிறைய பேருக்கு வீட்டில் இருக்க சண்டைகள், கடன்லாம் கூட சரியாயிருக்கு. நிறைய பேருக்கு வேலை கிடச்சிருக்கு. எங்கள் வாழ்க்கையில் வறுமை மட்டும்தான் எங்கள் வாழ்க்கையா சார் அப்படின்னு நினச்சவங்களை வறுமை இல்லாமல் மாறி நல்லபடியாக வாழ்ந்திருக்காங்க. அது போன்ற விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ரொம்ப நிறைய பேசலாம். நீங்கள் உடனடியாக ஸ்ரீமடத்துக்கு வாங்க. ஸ்ரீமடம் அப்படின்னு ஜோசியம் கன்சல்ட்னு அடிச்சிங்கன்னா வந்துடும். நம்ம கூகுள் மேப்லேயே வரும். உங்களை ஆசையுடன் நானும் விஷ்ணுமாயா சுவாமியும் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.